இந்த வீடியோல நாங்க என்ன பார்க்க போறோம்னா ஜாவால இருக்கிற கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்க்கலாம். சரியா? கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் த்ரீ டைப்ஸ் இருக்கு. சரியா? முதலாவது செலெக்ஷன், செகண்ட் ஒன் இட்ரேஷன், தேர்ட் ஒன் ஜம்ப். இதுல நாங்க என்ன செய்ய போறோம்? செலெக்ஷன் பத்தி பார்க்க போறோம். செலெக்ஷன் டூ டைப்ஸ் இருக்கு. சரியா? அதுல இது முதலாவது இப் ஸ்டேட்மெண்ட், ரெண்டாவது ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். இந்த வீடியோல முழுக்க நாங்க என்ன இப் ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். அதுல 4 இருக்கு. முதலாவது சாம்பிள் இஃப், செகண்ட் ஒன் இஃப் எல்ஸ், தேர்ட் ஒன் நெஸ்டட் இஃப், fourth one is help is. சரியா? முதலாவது சாம்பிள் இஃப். சாம்பிள் இஃப் பண்ணது ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் செக் பண்ணி அது என்ன செய்யும்? ட்ரூ பிரிண்ட் பண்ணும். இல்லாட்டி என்ன செய்யும்? ப்ரோக்ராம் எண்ட் பண்ணும். சரியா? சாம்பிள் இஃப்க்குரிய சின்டெக்ஸ் தான் என்னது? இது என்னது? இஃப் போட்டு அதுக்குள்ள கண்டிஷன் நாங்கள் செய்வோம். என்ன கண்டிஷன் நாங்கள் செக் பண்ணுவோம்? அந்த கண்டிஷன் நாங்கள் செய்வோம். வீட்டில் போட்டு அந்த கண்டிஷன் என்னது? ட்ரூவா இருந்தா அதுக்குள்ள இருக்கிற அந்த பாடிக்குள்ள இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் செய்யும் பிரிண்ட் ஆகும். இல்லாட்டி என்ன செய்யும்? இந்த ப்ரோக்ராம் இதுக்குள்ள போகாம வெளியே வந்து எண்ட் ஆயிரும். இதானது இப் ஸ்டேட்மெண்ட் கூடிய சிண்டெக்ஸா இருக்கிறது. சரியா? அதுக்குரிய ஃப்ளோ சார்ட்டை பார்த்தா என்ன போகுது? ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகுது. என்னது? இனிஷியல் பண்ண போறோம். அப்புறம் என்ன செய்யும்? கண்டிஷன் என்ன கண்டிஷன் இருக்கு அதை செய்யும், அது செக் பண்ணும். செக் பண்ணி செய்ய போகுது ட்ரூவா இருந்தா என்ன செய்யும்? அந்த பாடிக்குள்ள இருக்கிற என்ன செய்யும்? அதை பிரிண்ட் பண்ணும். ஃபால்ஸா இருந்தா செய்யும், அது நேரடியா ப்ரோக்ராமை எண்ட் பண்ணிடும். சரியா? இதான் இந்த சிம்பிள் இஃப்க்குரிய ஃப்ளோ சார்ட். சரியா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சரியா? நான் என்ன செய்யறேன்? மார்க்ஸ் ஒரு இன்டிஜர் டிக்ளேர் பண்ணி கொள்றேன். யூசர் என்ன செய்யற ஒரு மார்க்ஸ் இன்புட்டா வாங்குறேன். சரியா? அதை செய்யறேன். இந்த மார்க்ஸ் நான் கொடுக்குற மார்க்ஸ் என்னது? 36 விட கூடவா இருக்கான்னு செக் பண்றேன். சரியா? அப்ப நான் கொடுக்குற மார்க்ஸ் என்னது? நான் ஒரு 50 ஒரு மார்க்ஸ் நான் கொடுக்குறேன். சரியா? கொடுத்து என்ன செய்யறேன்? கொடுத்து என்ன செய்யும்? அது 30, 36, 36, 36 விட என்னது? கூடவா குறைவான்னு பார்க்குறோம். கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம்? அந்த மார்க்ஸ் 36 விட ஈக்குவலா இருக்கலாம், இல்லாட்டி அதை விட கூடவா இருக்கும். அப்படி கூடவா இருந்தா என்ன செய்யும்? ஜூ ஆ பாஸ் செய்யப்போது எங்களுக்கு அவுட்புட் வரும். இல்லாட்டி என்ன செய்யும்? 36 விட அந்த மார்க்ஸ் குறைவா இருந்தா என்ன செய்யும்? ப்ரோக்ராம் எண்ட் ஆகும். சரியா? இது வந்து ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்ப்போம். சரியா? நான் இதுல என்ன கொடுத்துருக்கேன்? அதே ப்ரோக்ராம் தான். 36 மார்க்ஸ் எடுத்துக்கேன். அந்த கண்டிஷன் 36 மார்க்ஸோட கூடவா இருந்தா இந்த ப்ரோக்ராம் பிரிண்ட் பண்ணும், இல்லாட்டி எண்ட் ஆகும். சரியா? ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, அது என்ன கேட்குது? என்டர் ஜோ மார்க்ஸ். அதனால யூசர் இன்புட் கொடுத்துருக்கோம். அது என்ன கேட்குது? மார்க்ஸ் என்டர் பண்ண சொல்லுவோம். சரி, நான் 75 மார்க்ஸை கொடுக்குறேன். அப்போ என்னது? 75 சொல்றது 36 விட கூடாது. அப்போ என்ன செய்யப்போது? கண்டிஷனை செக் பண்ணி கண்டிஷன் ட்ரூ. ட்ரூனா என்ன செய்யப்போது? ஜுவா பாஸ் என்ன செய்யப்போது? அதை பிரிண்ட் பண்ண போகுது. சரியா? இதை இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன செய்யப்போது? இது கண்டிஷன் செக் பண்ணி ட்ரூன்றதால என்ன செய்யப்போது? இதை பிரிண்ட் பண்ணுது. இப்போ நான் 36 விட குறைஞ்ச மார்க்ஸை கொடுக்குறேன். சரியா? அப்போ என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். அப்போ நான் சொல்றேன் 20 கொடுக்கும். 20 கொடுத்தா என்ன செய்யப்போது? ப்ரோக்ராம் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யப்போது? எண்ட் ஆகி. என்ன அர்த்தம்? ஒரு சாம்பிள் இப்படி சொன்னாங்க, ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் அதுக்குள்ள என்னது இருக்க போது. அது ட்ரூனா என்ன செய்யும்? ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். இல்லாட்டி ஃபால்ஸ்னா என்ன செய்யும்? அது எண்ட் ஆகும். சரியா? ஓகே, அடுத்தது என்னன்னு பார்ப்போம். அடுத்தது இஃப் எல்ஸ். இஃப் எல்ஸ் சொன்னா என்னது? இதுல சாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தோம். இதுல என்ன செய்யும்? இஃப் எல்ஸ்னா ஒரு கண்டிஷன் ஒன்று கொடுப்போம். அது ட்ரூவா இருந்தா என்ன செய்வோம்? நாங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணுவோம். சரியா? ஸ்டேட்மெண்டோட பிரிண்ட் ஆகும். அது இல்லாட்டி என்ன செய்யும்? எண்ட் ஆகும். ஆனா இல்லாட்டி இதுல இஃப்எல்ஸ்ல என்ன செய்ய போறாங்க? இல்லாட்டி அதுக்குமே என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் நாங்க தனியா கொடுக்க போறோம். இஃப் கண்டிஷன் செக் பண்ணி அதோட ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருந்தா பிரிண்ட் ஆகும். இல்லாட்டி என்ன செய்யும்? இல்லாட்டி எல்ஸ். இல்லாட்டி என்ன செய்யும்? இல்லாம இல்லாட்டி அந்த கண்டிஷன் செக் ஆகி அது ஃபால்ஸா இருந்தா அதுக்கும் நாங்க என்ன செய்யணும்? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம். ஃபால்ஸா இருந்தா இந்த ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு பிரிண்ட் ஆகும். சரியா? அப்ப இஃப்எல்ஸ்ல சிண்டெக்ஸை பார்த்தா என்ன செய்ய போகுது? இஃப் கண்டிஷன் கண்டிஷன் நாங்கள் வந்து செக் பண்ண போறோம். சரியா? செக் பண்ணிக்கலாம். அது ட்ரூவா இருந்தா ஸ்டேட்மெண்ட் 1 பிரிண்ட் ஆகும். அப்புறம் எல்ஸ்ன்னு போட்டு அடுத்த கண்டிஷன் செக் பண்ண போறோம். அப்படி இல்லாட்டி அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிருந்ததுன்னா என்ன செய்யும்? இந்த ஸ்டேட்மெண்ட் 2 பிரிண்ட் ஆகும். சரியா? இதில் ஃப்ளோ சார்ட் எப்படி வரப்போகுது? ஸ்டார்ட் கண்டிஷன் ஒன்று நாங்கள் கொடுக்க போறோம். அந்த கண்டிஷன் என்ன இருக்கும்? நமக்கு ட்ரூவா இருந்ததுன்னா என்ன செய்யும்? இந்த ஸ்டேட்மெண்ட் 1 என்ன செய்யும்? உங்களுக்கு பிரிண்ட் ஆகும், ப்ரோக்ராம் எண்ட் ஆகும். அப்படி இல்லாட்டி இந்த கண்டிஷன் என்ன ஃபால்ஸ் ஆயிருந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் 2 பிரிண்ட் ஆகி என்ன செய்யும்? எண்ட் ஆகும். சரியா? இதான் அதில் இஃப் எல்ஸ்ல ஃப்ளோ சார்ட் பார்க்க போறோம். சரியா? ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இரண்டு மார்க்ஸ் நான் இன்டிஜர் நான் யூசர் இன்டிஜர் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். யூசர் நான் சரி ஒரு இன்புட் ஒன்று வாங்குறேன். அதை 36 கம்பேர் பண்ணுறேன். 36 என்னது? ஈக்குவல் இல்லாட்டி 36 கூட நான் செய்யணும்? உங்களுக்கு ஜூவா பாஸ் பிரிண்ட் ஆகும். இல்லாட்டி என்ன செய்யணும்? அந்த கண்டிஷன்
ட்ரூவா இருந்தால் பாஸ்ன்னு பிரிண்ட் ஆகணும், ஃபெயிலாக இருந்தது ஃபால்ஸாக இருந்தால் என்ன செய்யணும், ஜூவா ஃபெயில்டு ஆகணும் பிரிண்ட் ஆகணும். சரியா, இதான் என்னது இஃப் எல்ஸுக்குரிய இது. சரியா, இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்ப்போம். சரியா, வாசிப்போம். சரியா, அப்போ என்னோட மார்க்ஸ் வந்து கேட்குது. அப்போ என்னது 36 கூட மார்க்ஸ் கொடுப்போம், 55 கொடுப்போம். 50 சொன்னா என்னது ஜூவா பாஸ்ன்னு சொல்லுது. என்ன காரணம், 55 சொல்றா என்னது 36 மார்க்ஸ் கூட. அப்போ என்னது இஃப் கண்டிஷன்ல இருக்கிற இந்த இஃப்ல இருக்கிற இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கு. ட்ரூவா இருக்கிறனால எங்களுக்கு என்ன செய்யும், இந்த ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. சரியா, அப்போ ஃபோல்ஸ் கொடுத்து ஃபோல்ஸ் ஆகிறதுக்கு என்ன செய்யணும், 36 ஒரே மார்க்ஸ் கொடுப்போம். 3 மார்க்ஸ் அப்போ 25 கொடுப்போம். 25 கொடுத்து எங்களுக்கு என்ன செய்யுது, ஜூவா ஃபெயில்டு வருது. சரியா, அப்போ ஜூவா ஃபெயில்டா என்ன அர்த்தம், அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸா இருக்கு. 36 மார்க்ஸ் என்ன குறைவா இருக்கு. குறைவா இருக்குன்னா என்ன அர்த்தம், எல்ஸ்னா அது இல்லாட்டி இது பிரிண்ட் ஆக போகுது. இந்த ஸ்டேட்மெண்ட் செய்ய போது பிரிண்ட் ஆக போகுது ஜூவா ஃபெயில்டு. சரியா, இதானது இஃப் எல்ஸ். சரியா, இஃப்பும் இருக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்னது எல்ஸும் இருக்க போகுது. சரியா, இஃப்னா கண்டிஷன் ட்ரூண்டா ட்ரூக்குரிய ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும், இல்லாட்டி அது ஃபெயில்டா இது ஃபால்ஸ்னா செய்யும் மற்ற ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். சரியா, ஓகே. அடுத்து என்ன பார்க்க போறோம், இஃப் எல்ஸ் இஃப் லேடர். சரியா, இஃப் எல்ஸ் இஃப் லேடர்னா என்னது, ஒன்றுக்கு மேற்பட்ட இஃப் ஸ்டேட்மெண்ட்கள் என்ன செய்யும், திரும்ப திரும்ப கண்டிஷன் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும். ஒன்றுக்கு மேல என்னது கண்டிஷன்கள் நிறைய இருக்கும். சரியா, அதானது இஃப் எல்ஸ் இஃப் லேடர். சரியா, அது சிண்டெக்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு என்னது, இஃப்ன்றதுல ஒரு கண்டிஷன் நாங்கள் ஒன்று போடுறோம். சரியா, ஒரு கண்டிஷன் போட்டு அதை நாங்கள் என்ன செக் பண்றோம், அது ட்ரூவா இருந்தால் என்ன செய்யும், இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன செய்யும், பிரிண்ட் ஆகும். சரியா, அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் நாங்கள் போடுறோம். மற்ற முதல் பார்த்தீங்கன்னா சாம்பிள் இஃப்லையும் இஃப் எல்ஸ்லையும் நாங்கள் செய்யும் ஒரே ஒரு கண்டிஷன் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே என்னது ஒன்றுக்கு மேலே கண்டிஷன் நாங்கள் போடப்போம். அப்படின்றதான் இஃப் எல்ஸ் இஃப் லேடர்னு சொல்லுவோம். சரியா, முதலாக ஒரு கண்டிஷன் போடுறோம், அது ட்ரூவாக இருந்தாலும் செய்யும் அந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். சரி, அந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்ததுன்னா என்ன செய்யும், அடுத்த கண்டிஷனுக்கு செக் பண்ணும். எல்ஸ் இஃப் இது ஃபால்ஸா இருந்தால் அடுத்ததுக்கு போகும். அப்போ இஃப் எல்ஸ் இஃப், அப்போ இஃப் கண்டிஷன் இதை செக் பண்ணும். அப்போ இது ட்ரூவாக இருந்தால் என்ன செய்யும், இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். சரி, சில நேரத்தில் இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தால் என்ன செய்யும், இதை தாண்டி அடுத்த எல்ஸ் இஃப்க்கு போகும். எல்ஸ் இஃப்ல என்ன செய்யும், இந்த இஃப்ல இருக்கிற கண்டிஷனை செக் பண்ணி இது ட்ரூவா இருந்தால் இதை இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும், இல்லாட்டி ஃபால்ஸ்னா இப்படியே தொடர்ந்து போய் கடைசியாக என்ன செய்யும், எல்ஸ் கடைசி ஒரு இஃப் கண்டிஷனுமே என்னது ட்ரூவா இல்லாம எல்லாமே ஃபால்ஸா இருக்கிற என்ன செய்யும், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் போகும், அதுல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட். சரியா, இது என்னது இஃப் எல்ஸ் இஃப் கூடிய சிண்டெக்ஸா இருக்கிறது. சரியா, ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். என்ன செஞ்சிருக்கேன் நான், யூஸ்ல இன்புட் வாங்குறதுக்கு ஸ்கேனர் கிளாஸ் ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். சரியா, அதில் செய்வது டே ஒரு என்ன சொல்றது, யூஸ்ல இன்புட் வாங்குறது எனி டே பிட்வீன் 0 to 6, இந்த சண்டே டு சாட்டர்டே வரைக்குமான என்னது நாட்களை கேட்டிருக்கேன். நம்பருக்கு ஏற்ற மாதிரி 4 என்ன செய்ய பிரிண்ட் ஆக போகுது. நான் சரி நான் யூசர்கிட்ட நம்பரை வாங்குறேன், நம்பரை வாங்கி செய்யப்போம், அதுக்குரிய 4 என்ன செய்ய பிரிண்ட் பண்ண போகிறோம். சரி, அப்போ முதலாவது கண்டிஷன் டே 0 இருந்தால் என்ன செய்ய, எங்களுக்கு சண்டே பிரிண்ட் ஆகணும். டே 1 என்ன செய்யணும், மண்டே பிரிண்ட் ஆகணும். டே 2 டியூஸ்டே, டே 3 வென்ஸ்டே, டே 4 தேர்ஸ்டே, டே 5 ஃப்ரைடே. அது இல்லாத அது ஒன்றுமே இல்லாட்டி என்ன செய்யணும், எங்களுக்கு சாட்டர்டேன்னு பிரிண்ட் ஆகணும். இதானது இஃப் எல்ஸ் இஃப் லேடர்னு சொல்லுவோம். ஒன்றுக்கு மேல இஃப் கண்டிஷன் இருந்தால் அது இஃப் எல்ஸ் இஃப்னு சொல்லுவோம். சரியா, நாங்கள் வந்து இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். சரியா, ஓகே. இப்போ எங்கிட்ட கேட்குது எனி டே பிட்வீன் 0 to 6 days. சரியா, ஏதாவது நம்பர் கொடுத்தா அந்த நம்பருக்குரிய 4 எங்களுக்கு என்ன செய்யும், பிரிண்ட் ஆகும். சரி, நான் இப்போ 5 கொடுக்குறேன். 5 கொடுத்தா எங்களுக்கு என்ன பிரிண்ட் ஆகணும், 5 சொல்றது எது எங்களுக்கு, 5 சொல்றது ஃப்ரைடே. எங்களுக்கு என்ன செய்யணும், ஃப்ரைடே என்னது எங்களுக்கு நாள் பிரிண்ட் ஆகணும். சரியா, அப்போ 5 கொடுக்குறேன், என்ட்ரை கொடுக்குறேன். அப்போ எங்களுக்கு என்ன வருது, ஃப்ரைடேன்னு வருது. சரி, அது நான் 12 கொடுக்குறேன். 12 கொடுத்தா உங்களுக்கு வருது மண்டே வருது. சரியா, 12 சொல்றது எங்களுக்கு அது மண்டேயே குறிக்கி. சரியா, அப்போ என்னது இங்கே முதலாவது கண்டிஷன் இருக்கு, அது ஒரு கண்டிஷன் செக் பண்ணுது, அது ஃபால்ஸ்னா அடுத்த கண்டிஷனுக்கு போகும். அது ஃபால்ஸ்னா எப்படி என்னது ஒப்பண்டா கண்டிஷன் என்ன செக் பண்ணி பண்ணணும், ட்ரூனா அதுக்குரிய ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணணும், இல்லாட்டி அது ஃபால்ஸ்னா என்ன செய்யும், அடுத்த கண்டிஷனை தேடி போகும். இப்படி என்ன செய்ய செக் பண்ணி அது என்ன ட்ரூவா இருந்தால் பிரிண்ட் பண்ணும், ஃபால்ஸாக இருந்தால் அடுத்த கண்டிஷனுக்கு போய்கொண்டே இருக்கும். இப்படி ஒரு எல்லா கண்டிஷனுமே என்னது ஃபால்ஸாக இருந்தாலும் எல்ஸுக்கு போய் எல்ஸில் இருக்கிற என்ன செய்யும்போது ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணும். இதான் என்னது இஃப் எல்ஸ் இஃப் லேடர் நாம சொல்லுவோம். சரியா,
சரியா லாஸ்ட் ஒன் என்னது நெஸ்டட் இஃப் பார்க்க போறோம். நெஸ்டட் இஃப்னு சொன்னா என்ன அர்த்தம்? இஃப்க்குள்ள இஃப் வரும். சரியா ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கு. சரியா இஃப் ஒரு கண்டிஷனை செக் பண்ணு, இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்து என்ன செய்யும், இந்த இஃப்க்குள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ண போகும். அதுக்குள்ளே நாங்கள் என்ன செய்ய போறோம், இன்னொரு கண்டிஷனை போட போறோம். அப்போ இஃப்க்குள்ள இன்னொரு இஃப், அதான் இது நெஸ்டட் இஃப்னு நான் சொல்லுவேன். சரியா அப்போ இஃப்க்குள்ள ஒரு கண்டிஷனை செக் பண்ணி அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலும் சரி இந்த இஃப்க்குள்ள போகுது. அதுக்குள்ள இருக்கிற இன்னொரு இஃப் இருக்குல்ல அது செக் பண்ணும். அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா அதுக்குரிய ஸ்டேட்மெண்ட் என்ன செய்யும், அது பிரிண்ட் பண்ணும். சரியா அப்படி இல்லாட்டி என்ன செய்யும், எல்ஸ்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணிட்டு என்ன செய்யும், வெளியே வந்து இதுல இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் எனக்கு எங்களுக்கு ஃபால்ஸா இருந்ததுன்னா இந்த ப்ரோக்ராம் அப்படியே விட்டுட்டு அடுத்த வெளியே வந்துடும், எல்ஸுக்கு வந்துடும். எல்ஸுக்கு வந்துட்டு செய்யும் அதுல இருக்கிற இஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன செய்யும், கண்டிஷன் என்ன செய்யும் செக் பண்ணி அதுல ட்ரூவா இருந்தா பிரிண்ட் பண்ணும். இல்லாட்டி என்ன செய்யும், எல்ஸுக்குள்ள போய் அதுல ஸ்டேட்மெண்ட் என்ன செய்யும் பிரிண்ட் பண்ணும். இதானது நெஸ்டட் இஃப். சரியா இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா என்ன செய்யறேன்னா இதில் நான் டிக்ளேர் பண்ணுறேன் ஏபிசி 3 வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணுறேன். இதை 3 நம்பரை நாங்கள் யூசர் இன்புட் வாங்கி அதில் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கோடிங் தான் இது. சரியா அப்போ மேக்ஸிமம் ஸ்டார்ட்ல ஈக்குவலாக இருக்க போது நான் செய்கிறேன் யூசர்கிட்ட என்னது வேல்யூ ஏ, என்னது வேல்யூ பி, என்னது வேல்யூ சின்னு சொல்லி அதை நான் ஏபிசியில் என்ன செய்கிறேன், நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸ்டோர் பண்ணிட்டு என்ன செய்கிறேன், முதலாவது இஃப் கண்டிஷன் போடுறேன். இஃப் கண்டிஷன் போட்டு என்ன செய்கிறேன், பி ஏ விட பெருசாக இருந்தால் என்ன செய்யணும், முதலாக கண்டிஷன் அது ஏ பியை விட பெருசா இருக்கான்னு செக் பண்றேன். சரியா சண்டே பெருசா இருக்குன்னு வச்சுக்கின்றேன். சரி அடுத்த உள்ள ஒரு செக் பண்ண. சரியா ட்ரூவா இருந்தாலும் சரி உள்ள வரும். உள்ள வரும்போது உள்ளேயும் என்ன ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன செய்ய போகுது, என்ன செக் பண்ண போறோம், இது பியை விட எனக்கு பெருசுன்னு தெரியும். இன்னொரு வேரியபிள்ஸ் இருக்குல்ல சி, அப்போ சியை விட என்னது ஏ எங்களுக்கு பெருசான்னு செக் பண்ண போறோம். பெருசா இருந்தா என்னது ஏ என்னது எல்லாத்தையும் விட ஏ தான் பெருசா இருக்க போகுது. இல்லாட்டி என்னது எங்களுக்கு சி பெருசா இருக்க போகுது. அதே மாதிரி இப்போ இந்த கண்டிஷன் எங்களுக்கு ஃபால்ஸ்னு வந்துட்டுனா என்ன செய்யும், இந்த இஃபை விட்டுட்டு வெளியே வந்து எல்ஸுக்குள்ள இருக்கிற என்ன செய்யும், எல்ஸுக்குள்ள இருக்கிற இஃப் என்ன செய்யும், கண்டிஷனை செக் பண்ணுவோம். செக் பண்ணானது அதாவது சியை விட பி என்னது பி பெருசாக இருந்தாலும் செய்யும், பி மேக்ஸிமம் வேல்யூ செய்யும், இல்லாட்டி என்னது சி மேக்ஸிமம் வேல்யூ பிரிண்டாக போகுது. சரியா இதாவது நெஸ்டட் இஃப்னு நாங்கள் சொல்லுவோம். சரியா இஃப்குள்ள இஃப் வந்து அதாவது நெஸ்டட் இஃப். சரியா இதுக்குரிய ரன் பண்ணி பார்ப்போம். சரியா இப்போ நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் வாங்கிட்டு சரி ரன் பண்ணி பார்ப்போம். நான் அதில் சேவ் பண்ணி நெக்ஸ்ட் இதில் நான் ஸ்டோர் பண்ண இதில் நான் சேவ் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே என்னது வேல்யூ ஏக்கு 10 கொடுக்கும், பிக்கு 20 கொடுக்கும், சிக்கு 3 கொடுக்கும். மேக்ஸிமம் வேல்யூ 20 என்பது மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கும். சரியா இதான் என்னோட நெஸ்டட் இஃப். சரியா நெஸ்டட் இஃப் வந்தா நெஸ்டட் இஃப். சரியா அப்ப இந்த வீடியோ நாங்கள் என்ன பார்த்துருக்கோம், இஃப் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி நாங்கள் சொல்லுவோம், இஃப் இதை பற்றி பார்த்துருக்கோம். சரியா அடுத்த வீடியோ நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்க்க போறோம். சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. அடுத்த வீடியோவில்